ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விடாமுயற்சி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளை வந்து இப்போ வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் என்ன மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு மேலே நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம விடாமுயற்சி வந்து நம்ம மகிழ் திருமேனி டைரக்ஷனில் நம்மளோட ஏகே அவர்கள் லீடோட ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்தில் வந்து நம்ம த்ரிஷா அவர்கள் ஃபீமேல் லீடாகவும் நம்மளோட அர்ஜுன் அவர்கள் ஒரு நெகட்டிவ் ரோல்லையும் நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு வந்து நம்ம அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து படக்குள்ளேருந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் உண்மையிலேயே நல்லா இருக்குன்னு தாங்க சொல்லணும். சபரிக்கான்னு சொல்லிட்டு இந்த டைட்டிலுக்கு வச்சுருக்காங்க. சபரிக்கா சபரிக்கா இருங்க பாய் அப்படின்ட்டு நம்மளோட அனிருத்தோட குரலில் அங்கங்கே வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு பைப்பை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக இந்த சிங்கிளை எனக்கு கேட்கல வந்து பேட்டை படத்தில் வந்து நம்ம பார்க்குற ஆ ஆ கல்யாணம் அந்த சாங் வந்து எனக்கு கண்டிப்பாக ஞாபகம் வருதுன்னு தாங்க சொல்லணும். ஏன் எதுக்குன்றதுலாம் தெரியல. ஆனால் அந்த சிங்கிள் எனக்கு அப்படியே இது கேட்கையில வந்து ஞாபகம் வருது. இந்த சிங்கிளும் வந்து ஒரு மேரேஜ் போர்ஷனில் ஒரு லவ்வோடு கலந்து அவங்க போகிற மாதிரியான சிங்கிளாக தான் இருக்க போகுது. இந்த சிங்கிளை வந்து யூடியூப்பில் வந்து லான்ச் பண்ணல. ஸ்பாட்டிஃபை அதே மாதிரி மியூசிக் என்னென்ன அவங்க வந்து பார்ட்னராக வச்சுருக்காங்களோ அந்த இதிலெல்லாம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட லிரிக்கல் வீடியோ 5 மணிக்கு வந்து ரிலீஸ் ஆக போகிறதா வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. அதில் வந்து விஷுவல்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருந்தா இன்னும் நல்லாயிருக்கும். குறிப்பாக வந்து நம்ம என்ன இருந்தாலில் வந்து நம்ம அந்த ஒரு கல்யாண சாங் ஒன்று இருக்கும். அந்த சாங் மாதிரியே இந்த சாங்கும் வந்து ஒரு வைபை வந்து கிரியேட் பண்ணுமான்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக அனிருத் அவர்கள் மியூசிக் இதை பண்ணனால ஒரு 2-3 தடவை என்னாலே கேட்க முடிஞ்சது. குறிப்பாக அந்த சவரிக்கா சவரிக்கா இருங்க பாய் அந்த லைன்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. மிச்சபடி அவங்க லிதிக் வந்து நம்ம அறிவு தான் எழுதியிருக்காரு. அவர் நல்லாவே எழுதியிருக்காரு. குறிப்பாக நிறையா வந்து லவ் பர்சனாகவும் நிறையா இதாகவும் இன்டென்ஸாகவும் எழுதியிருக்காரு. கண்டிப்பாக இந்த சிங்கிள் வந்து இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகிற அளவுக்கு ஒரு வேறு லெவல் சிங்கிளான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு அப்படி தெரியல. ஒரு ஃபஸ்ட் சிங்கிள்னு சொன்னால் ஒரு குத்து பாட்டா அலுமா டோலுமா அந்த மாதிரி துணிவில் வந்த மாதிரி எதிர்க்கு அந்த பாட்டு அந்த மாதிரிலாம் ஒரு வேறு லெவல் வைப் சாங்காக க்ரியேட் ஆகாமல் ஒரு மெலடியாக ஒரு லவ் சிங்கிளாக வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த பாட்டு வந்து இந்த படத்துக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுமா இல்லையன்றதை நமக்கு போக தான் தெரியும். ஆனால் ஏகே ஃபேன்ஸ் எப்படின்னாலும் எந்த பாட்டு போட்டாலும் ட்ரெண்ட் பண்ணி விட்ருவாங்க. இந்த சிங்கிள் வந்து ஓரளவுக்கு கேட்குற அளவுக்கு தான் இருக்குது. நம்ம அனிருத்தோட மியூசிக்கில் எப்பயும் போல் ஒரு ரொமான்டிக் சிங்கிளாக நல்லாவே வந்து அமைச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அப்புறம் அதே மாதிரி அவர் வாய்ஸில் இருங்க பையன்னு சொல்கிற அந்த இதுக்கெலாம் நல்லா இருந்தது. குறிப்பாக இந்த படம் வந்து பொங்கல் ஃபெஸ்ட்லாம் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதனால் இனிமேல் வந்து ஒவ்வொரு இதுவுமே வந்து ப்ரொமோஷனை வேறு லெவலில் இன்க்ரீஸ் பண்ணணும். குறிப்பாக வந்து நியூ இயருக்கு வந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெய்லர் தான் இந்த படத்தோட ஒரு மெயின் பிட்சாகவும் இருக்க போகுது. இந்த பிட்ச் வந்து ஹை ஆகுதா லோ ஆகுதான்றதை நம்ம ட்ரெய்லரோட இம்பேக்ட் மூலியமாக தான் தெரியும். ஏன்னா வந்து இந்த படம் வந்து நல்லா இருக்குமா நல்லா இல்லையான்றதை ட்ரெய்லரோட இம்பேக்ட் மூலமாக தான் இந்த படத்தோட கலெக்ஷனை பற்றி நமக்கு கண்டிப்பாக தெரியும். கண்டிப்பாக ட்ரெய்லர் நல்லா கொடுப்பாங்கன்னு நம்புவோம். நியூ இயர் ஸ்பெஷலாக வந்து இந்த வருஷம் நம்ம ஏகே வருஷமாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிங்கிளை கேட்டுட்டிங்களா இல்லை இன்னும் கேட்கலையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சிங்கிள் கேட்டவங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் புதுசாக தான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. நன்றி.